உடல்நலக் குறைவால் காலமான எழுத்தாளர் ஜெயகாந்தன் உடல் இறுதி அஞ்சலிக்கு பின்னர் தகனம் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் 1933ஆம் ஆண்டு பிறந்த ஜெயகாந்தன் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். 14 வயதில் கம்யூனிஸ்ட் கொள்கையில் ஈர்க்கப்பட்ட ஜெயகாந்தன் சிறந்த எழுத்தாளராக பயணமித்தார். இவரது படைப்பான சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படமாக வந்து பாமரர்களையும் கவர்ந்தது. உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான் உள்ளிட்ட திரைப்படங்களும், ஒரு பிடி சோறு, ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், மாலை மயக்கம் உள்ளிட்ட நாவல்களும் சிறுகதைகளும் இவரது கைவண்ணத்தில் சிறந்த படைப்பாளி என்று ஜெயகாந்தனை தலை நிமிர்த்தியது. சாகித்ய அகாடமி, ஞானபீடம், பத்மபூஷன் என்று விருதுகளும் ஜெயகாந்தனை அணைத்துக் கொண்டன. பிரபல எழுத்தாளரான ஜெயகாந்தன் உடல்நலக் குறைவால் சென்னையில் புதனன்று இரவு 9 மணிக்கு காலமானார். வியாழனன்று எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் ஜெயகாந்தனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். எழுத்துறையில் ஒரு பிதாமகனாக விளங்கிய திரு ஜெயகாந்தனுடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமைந்திருக்கிறது. கடந்த 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தினுடைய தலை சிறந்த எழுத்தாளர் ஒருவராக விளங்கிய சிறந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவரை இழந்து வாழக்கூடிய உறவினர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி அஞ்சலிக்கு பிறகு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் ஜெயகாந்தன் உடல் தகனம் செய்யப்பட்டது.